வணக்கம். 5 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வாதம். அதற்கான மூல வழக்கு எங்கே என்று தலைமை நீதிபதி BR கவாய் கேள்வி. தனிநபர்கள் மீது புகார் உள்ள போது அரசு நிறுவனமான டாஸ்மாக் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது எப்படி? அனைத்து எல்லைகளையும் அமலாக்கத்துறை மீறிவிட்டதாக தலைமை நீதிபதி கண்டனம். அமலாக்கத்துறை செயல்பாட்டிற்கு சம்மட்டி அடி என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுகவின் RS பாரதி கருத்து. பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை என்று இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். குற்றச்சாட்டை சொல்லி இமேஜை டேமேஜ் செய்ய அமலாக்கத்துறை முயற்சி செய்கிறது. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வரும் என்று திருச்சியில் அமைச்சர் KN நேரு பேட்டி. ஈடியை வச்சுட்டு ஒன்றிய அரசு யாரெல்லாம் குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அவங்க டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க. நீதிமன்றம் தான் புகழிடம். நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு. அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்ற தமிழக அரசின் குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ பேட்டி. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து ஈடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. உடலில் ரத்தம் ஓடுவதற்கு பதில் சூடான சிந்தூர் ஓடுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். அதிமுகவை சமூக வலைதளங்களில் விமர்சிக்கக்கூடிய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜகவில் வார் ரூம் அரசியல் இனி இருக்கக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை. நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. அரக்கோணத்தில் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வசெயல் மீது புகார் அளிக்க ஆளுநர் மாளிகைக்கு தாயுடன் சென்ற பெண். கிண்டி RDO அலுவலகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்த போது தன்னை அலைக்கழிக்க வைப்பதாகவும் வாதம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் 6 பேர் கைது. நெமிலி குளிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்தது காவல்துறையினர். சென்னை ஆவடியில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய 19 வயது இளைஞருடன் சென்ற 14 வயது சிறுமி. பொள்ளாச்சிக்கு பைக்கில் சென்ற போது மீட்பு. திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணியிடம் நகை திருட்டு. 30 சவரன் நகை திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார். தீ விபத்து நடைபெறும் போது தப்பிப்பது எப்படி? ஒத்திகை நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய தீயணைப்புத் துறையினர். இந்த பொசிஷன் கொண்டு வர இதான் மெயின். புரியுதா? நார்மலா படுத்திருக்கிறவரை இந்த பொசிஷன் கொண்டு வந்தா இந்த ஓப்பன் இதுல இருந்து வந்துடும். இந்த மூச்சுக்குள்ள ஓப்பன் வந்துடும். இப்போ பாக்குறோம் காது அவருக்கு லேசா உயிர் துடிச்சிட்டு இருக்கு. திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்பு.
கிருஷ்ணகிரி அருகே சாம்பல்பட்டி புனரமைக்கப்பட்ட ரயில் நிலைய திறப்பு விழாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம். உரிய மரியாதை தருவது தொடர்பாக ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஜூன் மாதத்திற்கு 9 TMC மற்றும் ஜூலை மாதத்திற்கு 31 TMC நீர் திறக்க ஆணை. நீட் முதுநிலை படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் புறவாசல் வழியாக கல்லூரிகளை தேர்வு செய்வதை தடுக்க நடவடிக்கை. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. 3 நாட்களாக வாதம் நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. மும்பையில் சல்மான்கானை பார்ப்பதற்காக அத்துமீறி அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்த பெண் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறை. ஜிதேந்தர் குமார் சிங் என்ற ரசிகர் 2 முறை சல்மான்கானின் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்தது அம்பலம். கிரீஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள். அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஈடியோட சேர்மன் அவருடைய வீட்டில் சோதனை செய்வது, தமிழக அரசு அலுவலகங்களில் சோதனை செய்வது உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் ஈடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து ஈடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் 2ஆம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட ஈடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த ஈடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஆகியவர்களுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த வழக்கினை பதிவு செய்த பிறகு அந்த பணத்திற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும். தகுந்த முகாந்திரம் சொல்லாவிட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு நடவடிக்கையை தொடரும். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த பதியப்பட்ட 47 வழக்குகளிலும் பெரும்பாலானவைகளில் அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சரியான தகுந்த முகாந்திரத்தை சொல்லி அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலையும் ஆகியிருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளேயே சென்று சோதனை செய்வது என்பது முறையற்றது. ஈடியோட சேர்மன் அவருடைய வீட்டில் சோதனை செய்வது, தமிழக அரசு அலுவலகங்களில் சோதனை செய்வது உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக
மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் இடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து இடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஆகியவைகளுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். ஒரு வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முதன்மை வழக்கு இருக்க வேண்டும். பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிரிடிகேட் அஃபென்ஸுக்கு சொல்லப்பட்ட உரித்த நபருக்கு மேல் மட்டும்தான் இடி நடவடிக்கை பாயும். ஆனால் இங்கே அரசு ஊழியர்கள் முறையற்ற வகையில் பணம் வைத்திருந்ததை, 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடியுடைய தலைமை அலுவலகத்திற்கே சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல இடி அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது. அதைத்தான் தமிழக அரசு சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். அதை இன்று உச்சநீதிமன்றம் பிரைமா ஃபேசியாக, அதாவது முதல் நோக்காக வழக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தடை விதித்திருக்கிறது. இந்த செய்தியை சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். சார், அனைத்து எல்லைகளையும் தாண்டி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல அரசு கொண்டா ஒரு விஷயம் இருக்கணுமா அப்படின்றத கட்டாயமான கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து வரம்புகளையும் மீறிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டார்கள் என்றால் ப்ரொசீஜரல் லா, நடைமுறை சட்டங்களை மீறி இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள், பெடரல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய மாநில சுயாட்சி என்பது அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவம், அதை மீறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் உச்சநீதிமன்றம் நீங்கள் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய தருணம் வந்திருக்கிறது.